இறைவனின் அருளால் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் மிகப்பெரிய பிரசித்தி பெற்ற ஒரு சிவன் கோயில் சம்பந்தமான ஒரு அரிய பெரிய தகவல்களை உங்களிடம் பரிமாறிக்கொள்கிறேன். நாகப்பட்டினம் மாவட்டம் கீவளூர் தாலுகா வலிவலம் அருகாமையில் உள்ள கீழகன்றாப்பூர் என்று அழைக்கக்கூடிய கோயில் கண்ணாப்பூர். இந்த கோயில் கண்ணாப்பூர் என்று ஏன் அழைக்கப்பட்டது என்றால், அந்த கிராமத்தில் கணவன் மனைவி இருவர் வாழ்ந்து வந்திருக்கிறார்கள். மனைவி அவர்கள் பெருமாள் பக்தர், சிவன் அவர்கள் கணவர் அவர்கள் சிவன் பக்தர். இருவருக்குள்ளும் சமய வழிபாடுகளில் ஒரு சின்ன கருத்து மோதல்களோடு குடும்ப வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து மனைவி அவர்கள் பசுமாடு கட்டக்கூடிய தறி என்று சொல்வார்கள், முளைக்குச்சி தறி, அதில் பசுமாடு கறவை பாலை கலந்து சிவன் காட்சி அளிப்பதாக அபிஷேகம் செய்திருக்கிறார். கோபமடைந்த கணவர் அவர்கள் கோடாரி எடுத்து அந்த தறியில் படும்போது சிவன் எழுந்து அதில் காட்சி அளித்திருக்கிறது மாபெரும் ஒரு வரலாறு. அதனால் அந்த கோயில் கண்ணாப்பூர் கோவிலின் பெயர் நடுத்தறி நாதர் சுவாமி என்று அழைக்கப்படுகிறது. இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான கோயில். திருவாரூர் டு திருத்துறைப்பூண்டி மார்க்கத்தில் வந்தால் மாவூரிலிருந்து உள்ளே வரும்பொழுது கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்தில் கோயில் கண்ணாப்பூர் உள்ளது. மாபெரும் ஒரு பிரசித்தி பெற்ற திருஸ்தலம். இதில் பார்த்திங்கன்னா கோயில் மரக்கன்று விருட்சம் பார்த்திங்கன்னா வில்வ மரம் அமைந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் உடனுறையாக மாதுமே அம்மாள் என்ற கோயில் உள்ளது. மாபெரும் இது நற்பயன்கள் இந்த கோயில்கள் என்னவென்றால், கணவன் மனைவி இருவருக்குள்ளும் சண்டை சச்சரவுகள் இருந்தால் அந்த கோயில் வணங்கி சென்றால் அவங்களுக்குள்ள ஒரு சகிப்புத்தன்மையோடு எந்த ஒரு பிரச்சனைகள் வராமல் வாழ்க்கை பயணம் பந்தம் நீடித்த நட்போடு தொடரும் என்ற ஒரு ஐதீகம். அது மட்டும் இல்லாமல் கண் நோய்கள், கண் சம்பந்தமான எந்த பிரச்சனைகள் இருப்பவர்கள் அந்த கோயிலுக்கு வந்தால் தீரும் என்பது மிகப்பெரிய ஒரு ஐதீகம். அதனால் அந்த கோயிலின் பெயர் கோயில் கண்ணாப்பூர் என்று அழைக்கப்படுகிறது. பழைய காலங்களில் கோயில் கன்றாப்பூர் என்று அழைக்கப்பட்டது, இப்பொழுது கோயில் கண்ணாப்பூர் என்று அழைக்கப்படுகிறது. ஆகையால் மெய்யன்பர்கள் பக்த கோடிகள் இந்த திருத்தலத்தில் இருந்து வணங்கி இறைவனின் அருளை பெற்று செல்லுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இப்படிக்கு MRP வைத்தியநாதன், அருள் அந்தவனம், அறக்கட்டளை, திருக்குவளை. மிக்க நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன்.